இவரு கர்நாடகத்துக்கு இன்னும் போறது உறுதியா முடிவு ஆகல. சரி போனா என்ன தப்பு? போக கூடாதுன்றாங்களே. ஏங்க நீங்க எதை தான் நீங்க ஒத்துக்கிட்டு இருக்கிறீங்க? போனா என்ன தப்பு? நீங்க கர்நாடகாவில் அன்னைக்கு துணை முதலமைச்சர் வந்து சிவகுமாரை வச்சுக்கின்னு ஒரே மேடையில வச்சு நீ பிரச்சாரம் பண்ண போலாம், உனக்கு மானம் ஈனம்லாம் போலியா? சொல்லு. அது ஏன் திமுக தடுக்க பாக்குது? மக்களுக்கு நல்ல ஏங்க அவருக்கான பேர் வந்துடுச்சா? அவர் அதை சாதிச்சுட்டாருன்னா? காலகாலமா இலங்கை தமிழர்களுக்கு நாம துரோகம் பண்ணமே, அப்புறம் அந்த இலங்கை இன அழிப்பு இன்னைக்கு அவங்களுக்கு பேசுறதுக்கு சப்ஜெக்ட் கிடையாது. அப்போ உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு, அந்த வழக்கு யாரையுமே கலந்து ஆலோசிக்காம வாபஸ் பெற்றவர் கலைஞர் கருணாநிதி. காவிரியின் துரோகி கலைஞர் கருணாநிதி. சட்டமன்றத்துக்குள்ளேயே ஏமாவதி அணை கட்டுவதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று சொல்லி தமிழ்நாட்டின் உரிமையை விட்டுக் கொடுத்தவர், விவசாயிகளை காவு கொடுத்தவர் கலைஞர் கருணாநிதி. ஒரு அகிம்சை போராட்டம் தளபதி ரொம்ப தெளிவா பண்றார். முதலமைச்சரா பதவியேற்று முதல் முறையா பிரதமரை சந்திக்கும் போது காவிரி இஷ்யூ பத்தியும் மேகதாதுவை பத்தியும் தெளிவாக பிரதமர் கிட்ட தளபதி பேசிட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் சட்டமன்ற கட்சிகளுடைய கூட்டத்தை கூட்டி சட்டப்பேரவையிலேயே மேகதாது அணை கட்டக்கூடாதுன்னு மத்திய அரசு வலியுறுத்தி ஒரு மனதா தீர்மானம் போட்டு பிரதமருக்கு அனுப்பி வச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? பிரச்சனை முடியணுமா? பிரச்சனை சுமூகமா தீரணுமா? நமக்கான தண்ணீர் நமக்கு கிடைக்கணுமா? இல்ல சண்டை போட்டு உட்கார்ந்து இருக்கணுமா? பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னா திமுக எப்படி அரசியல் பண்ண? அதுக்கான வேலையை பார்க்கறாங்க. யார் மீட்டருக்கு கையெழுத்து போட்டது? யார் விவசாயிகளை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்தது? 10 பைசா 15 பைசா குறைக்க சொல்லி விவசாயிகள் மின்சார கட்டணத்தை குறைக்க சொல்லி போராடிய போது அவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தி 6-7 விவசாயிகளை கொன்னு குவித்தது திமுக ஆட்சி இல்லையா? புரியுதுங்களா? இவ்வளவு வேலை இவங்க செஞ்சு வச்சிருக்கிறாங்க. செஞ்சு வச்சு தமிழ்நாட்டை ஒரு வழி செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதை சீர்படுத்துகிற பணியை தான் தளபதி செய்து கொண்டிருக்கிறார். எல்லாம் எவ்வளவு பாவம் மனுஷன், எவ்வளவு அவ்வளவு மோசம் பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அதே மாதிரி சார், இந்த பரபரப்புக்கு மத்தியில அவர் கர்நாடகா போறாரு. அங்க இருக்கக்கூடிய மக்களும் அவரை வரவேற்கிறதுக்கு இப்பயே தயாராயிட்டு, அங்கே ஒரு திருவிழா மாதிரி தான் இப்ப இருக்கு. ஒரு சிஎம் போறத இன்னொரு மாநில எல்லா இடத்துலயுமே அவரை ரசிப்பாங்க சார். புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் போகிறார் சார். இவர் வித்தியாசமான அரசியலை நோக்கி போகுது சார் தமிழ்நாடு. சரிங்களா? இவரு கர்நாடகத்துக்கு இன்னும் போறது உறுதியா முடிவு ஆகல. சரி போனா என்ன தப்பு? போக கூடாதுன்றாங்களே. ஏங்க நீங்க எதை தான் நீங்க ஒத்துக்கிட்டு இருக்கிறீங்க? போனா என்ன தப்பு? தமிழ்நாட்டுக்கு அவமானம்னு சொல்றாங்க. என்ன அதுல அவமானம்? எனக்கு ஒன்றும் புரியல. நீ கர்நாடகாவில் அன்னைக்கு துணை முதலமைச்சர் வந்து சிவகுமாரை வச்சுக்கின்னு ஒரே மேடையில வச்சு நீ பிரச்சாரம் பண்ண போலாம், உனக்கு மானம் ஈனம்லாம் போலியா? உனக்கு அன்னைக்கு அவமானம் வரலையா? இன்னைக்கு கர்நாடகா முதலமைச்சரா இருக்கிற சிவகுமார் தான் உனக்கு நல்லவன் சர்டிபிகேட் கொடுத்தாரு தமிழ்நாட்டுல. சொல்லுங்க, எல்லாம் நீங்க பண்ணிட்டு போன தப்பு தானேங்க. முதலமைச்சர் போனாரு, பல வழிகளை பார்க்கறாரு, பழைய சாத்தியக்கூறுகளை பார்க்கறாரு. நான் பெரியவனா நீ பெரியவனான்றதுலடா, தண்ணி வேணும், தண்ணி வேணும். வீரியம் பெரியதா காரியம் பெரியதா? காரியம் பெரியது, தண்ணி வேணும். அவ்வளவுதான். நான் எங்க நிக்கிறேன்? நான் யாருக்கிட்ட வேணா நிக்கிறேன். என் தமிழ்நாட்டு மக்களுக்கு தண்ணி வேணும். எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது இதை பண்ணாரு. பிறகு இவர் விஜய் அவர்கள் ஆமாங்க போறான்னு உறுதியா தெரியாதுங்க. போனா நல்ல தரங்க. என்ன தப்பு? என்ன தப்பு சொல்லு. அது ஏன் திமுக தடுக்க பாக்குது? மக்களுக்கு நல்ல. ஏங்க அவருக்கான பேர் வந்துடுச்சா? அவர் அதை சாதிச்சுட்டாருன்னா? காலகாலமா காவிரியில் நம்ம துரோகம் செஞ்சு இருக்கிறோமே, காலகாலமா இலங்கை தமிழர்களுக்கு நாம துரோகம் பண்ணமே, அப்புறம் அந்த இலங்கை இன அழிப்பு இன்னைக்கு அவங்களுக்கு பேசுறதுக்கு சப்ஜெக்ட் கிடையாது. இன்னைக்கு அதை தூக்கி போட்டாங்க. புரிதுங்களா? திமுக சில சீசன் மாதிரி சார், சபரிமலை சீசன், ஆடி மாச சீசன் மாதிரி எப்படி நமக்கு இந்துக்களுக்கு சீசனோ அந்த மாதிரி திமுக சில சீசன். இலங்கை தமிழருக்காக பேசுற ஒரு சீசன், காவிரி இஷ்யூ ஒரு சீசன், முல்லை பெரியாறு ஒரு சீசன். இது எதுவுமே இல்ல, எல்லாம் முடிஞ்சு போச்சு. என்னடா ஒண்ணுமே இல்லையா? எப்படி அரசியல் பண்றது? சரி தார் எடுத்துக்கோ, கருப்பு எடுத்துக்கோ, கருப்பு மையத்துக்கு இந்திய எதிர்ப்பு, இந்திய அலை. இப்படியேதான் சார் இவனுக்கு கட்சி நடத்தி மக்களை ஏமாத்திட்டானுங்க. இந்திய அலை, இந்தி ஒழிகன்னு, தமிழ் வாழ்கன்னு இப்படி சொல்லி 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 சொல்லியே நாட்டையும் ஊரையும் ஏமாத்திட்டாங்க. இப்ப மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ காவிரி இஷ்யூ, தளபதி போறாரு வராரு, ரைட். காவிரி இஷ்யூ எது அப்படியே தண்ணி இன்னும் வரல. இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் யார்? காவிரி பிரச்சனைக்கு யார் காரணம்? 1924 அன்னைக்கு இருந்த சென்னை மாகாணத்துக்கும் அன்னைக்கு இருந்த மைசூர் சமஸ்தானத்திற்கும் வெள்ளக்காரங்காலத்துல 1924 ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அந்த ஒப்பந்தம் 74 வரையில நடைமுறையில் இருக்கணும். 50 ஆண்டுகள் ஒப்பந்தம்.
ஆனா 74 அந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்கணும், ரினிவல் பண்ணணும். அதை ரினிவல் பண்ணாம தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்தவர் அன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள். அவர் தான் துரோகம் பண்ணார் 74. புரியுதுங்களா? அவர் தான் பண்ணார். ஏன் ஒப்பந்தத்தை ரினிவல் பண்ணல? இல்ல இந்திரா காந்தி சொன்னாங்க அதனாலதான் நான் பண்ணல. அன்னைக்கு விவசாயிகளும் தமிழ்நாடு அரசும் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருந்தாங்க இந்த காவிரி இஷ்யூக்காக. அப்பெல்லாம் மேகதாதுன்னு ஒரு பிரச்சனை கிடையாது. காவிரி உரிமை அப்ப 405 டிஎம்சி தண்ணி நமக்கு, இப்ப வெறும் 177.25 தான் நமக்கு. அன்னைக்கு 405 டிஎம்சி. புரியுதுங்களா? அப்ப உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு, அந்த வழக்கு யாரையுமே கலந்து ஆலோசிக்காம வாபஸ் பெற்றவர் கலைஞர் கருணாநிதி. எதுக்காக? சர்க்காரியா வழக்குக்கு பயந்து. அன்னைக்கு கருணாநிதி மேல இருந்த கோதுமை பேர ஊழல், சர்க்கரை பேர ஊழல், வீராணம் திட்டத்துல ஊழல், கூவம் நதிகளை மணக்க வைக்கின்ற ஊழல், இப்படி பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்து சர்க்காரியா கமிஷன் போடப்பட்டது. அந்த வழக்குகள் இருந்து தப்பிப்பதற்காகவும் கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற தன்னுடைய பல கோடி ரூபாய் குடும்ப சொத்தை காப்பாற்றுவதற்காகவும் இந்த துரோகத்தை அன்றைக்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் செய்தார். இதுதான் வரலாற்று உண்மை. கர்நாடகாவில் ஒரே ஒரு அணைதான், KRS அணை, கிருஷ்ணராஜ சாகர் அணை. தமிழ்நாட்டில் ஒரே ஒரு அணைதான், மேட்டூர் அணை. இது ரெண்டு தான் காவிரிக்கு இடையில இருந்தது. இது ரெண்டுமே வெள்ளக்காரங்காலத்துல கட்டப்பட்டது. அவன் KRS அணை கட்டுறான்னா அப்ப நம்ம மேட்டூர் அணை கட்டிக்கிறோம். இது ரெண்டு தான் கட்டப்பட்டது. அதற்கு பிறகு நாம ஒரு அணை கூட நம்ம குறுக்குல கட்டல. ஏன்னா கட்ட விட மாட்டான், அந்த அணை கட்டாமே நமக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன்றான், கட்டல. ஆனா கர்நாடகாவில் அதற்கு பிறகு ஏமாவதி அணை, கபினி, ஹேரங்கி, இந்த அணைகள்லாம் கட்டப்படுது. ஏன் இந்த ரெண்டு திராவிட கட்சிகளும் அதை பண்ணல? திமுக கலைஞர் கருணாநிதி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற பொழுது 69 74 75க்குள் இந்த அணைகள் கட்டப்பட்டது. கபினி, ஏமாவதி, ஏரங்கி. அதை கண்மூடி மௌனியாக வேடிக்கை பார்த்தவர் கலைஞர் கருணாநிதி, காவிரியின் துரோகி கலைஞர் கருணாநிதி. சட்டமன்றத்துக்குள்ளேயே ஏமாவதி அணை கட்டுவதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று சொல்லி தமிழ்நாட்டின் உரிமையை விட்டுக் கொடுத்தவர், விவசாயிகளை காவு கொடுத்தவர் கலைஞர் கருணாநிதி. இது வரலாற்று உண்மை. இந்த தவறுகளை செய்தது அவங்க தான், கலைஞர் தான் செய்தார்கள். அதுல இருந்து நமக்கு பிரச்சனை. இப்போ மேகதாதான கட்டுறது ஒரு 10-20 வருஷமா அந்த பிரச்சனை இருந்தா கூட மே 10ஆம் தேதி தானே இவர் முதலமைச்சரா பொறுப்பேற்றாரு. மே 10ல இருந்து இன்னும் 3 மாசம் கூட வரல. ஆகஸ்ட் 10 வந்தாதான் 3 மாசம், இன்னும் 3 மாதங்களே ஆகல. அதுக்குள்ள மேகதாது இஷ்யூக்கு இவருக்கு என்ன பிரச்சனை? அந்த வரைவு திட்ட அறிக்கைகள் எப்ப சமர்ப்பிக்கப்பட்டது? அப்ப ஸ்டாலின் தானே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். உன் ஆட்சி காலத்துல தான் நம்ம வந்து மேகதாதுக்கு வரைவு திட்ட அறிக்கைலாம் கொண்டு போனான். உன் ஆட்சி காலத்துல தான் ஓகேன்னு மத்திய அரசு சொன்னான். அது எப்படி மத்திய அரசு அதை ஒத்துக்கொண்டு துரைமுருகன் கேட்டாரு? எல்லாம் உங்க கவர்மெண்ட்ல நடந்தது. நீங்க செஞ்சுட்டு போன தப்பு அதை சரி செய்து கொண்டிருக்கிறார் தளபதி. நேற்றைக்கு மத்திய அரசு வரைவு திட்ட அறிக்கை, கர்நாடக வரைவு திட்ட அறிக்கை திருப்பி அனுப்பிட்டாங்க. ஏன்னா மௌனத்தை விட மிகப்பெரிய ஆயுதம் கிடையாது. மௌனத்தை விட மிகப்பெரிய ஆயுதம் கிடையாது. ஒரு அகிம்சை போராட்டம் தளபதி ரொம்ப தெளிவா பண்றார். முதலமைச்சரா பதவியேற்று முதல் முறையா பிரதமரை சந்திக்கும் போது காவிரி இஷ்யூ பத்தியும் மேகதாதுவை பத்தியும் தெளிவாக பிரதமர் கிட்ட தளபதி பேசிட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் சட்டமன்ற கட்சிகளுடைய கூட்டத்தை கூட்டி சட்டப்பேரவையிலேயே மேகதாதான கட்டக்கூடாதுன்னு மத்திய அரசு வலியுறுத்தி ஒரு மனதா தீர்மானம் போட்டு பிரதமருக்கு அனுப்பி வச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? மீண்டும் கேட்டு இருக்கிறோம், மீண்டும் கடிதம் எழுதுறோம், மீண்டும் பேசிட்டு இருக்கிறோம். அவன் கர்நாடகால 4 பேனரை கொளுத்துறான், 4 கட்டவுட்டை கொளுத்துறான், தமிழ்நாட்டில் பதில் பண்ணணுமா? எப்படி? பிரச்சனை முடியணுமா? பிரச்சனை சுமூகமா தீரணுமா? நமக்கான தண்ணீர் நமக்கு கிடைக்கணுமா? இல்ல சண்டை போட்டு உட்கார்ந்து இருக்கணுமா? பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னா திமுக எப்படி அரசியல் பண்ண சொல்லுங்க. சண்டை போட்டு இருக்கணுமா? எப்படி? ஒன்றும் புரியல. தண்ணி வரணும், அவ்வளவுதான். அதுக்கான வேலையை பார்க்கறாங்க கவர்மெண்ட், அதுக்கான வேலையை பார்க்குது. படிப்படியா அப்புறம் சட்ட போராட்டமா என்னன்றத முதலமைச்சர் முடிவெடுப்பார். தேவைப்பட்டா எல்லாரும் கூட்டி வச்சு பேசுவார். உங்களுக்கு என்ன பிரச்சனை? இதுல எதுக்கு இது ஊதி இதை பெரிதாக்க பாக்குறீங்க? ஆகஸ்ட் 3ஆம் தேதி தலைவர் அங்க சிஎம் வந்து அங்க கர்நாடகாவுக்கு போற மாதிரி ஒரு பேச்சு. அந்த மாநில முதலமைச்சர் அவரை நாங்க வரவேற்க காத்து கொண்டிருக்கிறோம், எங்கள் மாநிலம் காத்து கொண்டிருக்கிறதுன்னு அவங்க சொல்றாங்க. அங்க சட்டப்பேரவை ரெடி ஆயிடுது, இவருடைய வருகையை வரவேற்பதாக சொல்றாங்க. அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் கொண்டாடுறாங்க, வரட்டும், அவர் எங்க புள்ள வரட்டும், நாங்களும் அவரை பார்க்கணும்னு ஆசைப்படுறோம் மக்கள் சொல்றாங்க. சில சமூக விரோதிகள்
சில சமூக விரோதிகள் ஒரு அரசியல் பண்ண நினைக்கிறவங்க அங்க சில வன்முறைகளை செய்யறாங்க. இவருடைய திரைப்படத்துக்கு எதிராக இவருடைய பேனரை கொளுத்துறாங்க, பேனரை ஒடிக்கிறாங்க, எல்லா வேலையும் பண்றாங்க. சரி, இப்ப கர்நாடகத்துல இருக்கிற அந்த கன்னட வெறியர்கள் என்று சொல்ற அவங்களுடைய போராட்டம் கர்நாடகத்துல யாருக்கு எதிராக இருக்குது? யாருக்கு எதிராக பண்றாங்க? தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு எதிராக இருக்குது. யாருக்கு எதிராக இருக்குது? தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா இருக்குது. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக போராட்டம் யாருக்கு எதிராக இருக்குது? தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு எதிராக இருக்குது. தம்பி நல்லா புரிஞ்சுங்க, கர்நாடகாவில் இருக்கிற போராட்டம் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு எதிராக இருக்குது. ஏன்னா இவர் அணையை கட்ட விட மாட்டேன்றாரு, தண்ணி கொடுத்து ஆகணும்னு சண்டை போடுறாரு அப்படின்னு இவர் மேல அவனுக்கு வெறுப்பு தகராறு பண்றாரு. ரைட்டு. இப்ப திமுக கோபம் கர்நாடக முதலமைச்சர் மேலதான் இருக்கணும். இல்ல விவசாயிகளை வஞ்சி, ஏன்னா கர்நாடக முதலமைச்சர் அவருடைய நண்பர் தானே, சிவகுமார் ஸ்டாலினுடைய நண்பர் தானேங்க. புரியுதுங்களா? அவருடைய கோபம் இவர் மேலதான் இருக்குது. விவசாயிகளை வஞ்சிக்கிற திமுக போராட்டம் விஜயை கண்டித்து 3ஆம் தேதி தஞ்சாவூர்ல இவர் அன்னைக்கு போற அன்னைக்கு நாங்க தமிழ்நாட்டுலன்னா நான் கேட்கறேன், விவசாயிகளை வஞ்சித்தது யார்? விவசாயிகள் மீது குண்டாஸ் போட ஒரே திமுக தானே சார். விவசாயிகள் மீது குண்டாஸ் போட்டது சுதந்திர இந்தியாவிலே கிடையாது. போராட்டம் நடத்திய விவசாயிகள் மீது குண்டாஸ் போட்டது திமுக. அது மாத்திரமல்ல, தஞ்சை நெற்களஞ்சியம், புரியுதுங்களா? தஞ்சை சோறுடுத்துன்னு நெற்களஞ்சியம் சோழ மண்டலம், அந்த தஞ்சை மண்ணை பாலைவனமாக்குகிற வெடிமருந்து கிடங்குகளாக அந்த தஞ்சை மண்ணை மாற்றுகிற, பால் கொடுக்கும் தாயின் மார்பை அறுத்தறிவது போல மீத்தேன் திட்டத்திற்கு கையெழுத்து போட்டது ஸ்டாலினா இல்லையா? அந்த கையெழுத்தை போட்டுட்டு நான் தெரியாம போட்டுட்டேன்னு அன்றைக்கு துணை முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் சொன்னது உண்மையா இல்லையா? மானங்கட்டு போய் பேசுற விவசாயிகளுக்கு துரோகத்தை செஞ்சது யார்? யார் மீத்தேனுக்கு கையெழுத்து போட்டது? யார் விவசாயிகளை குண்ட தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்தது? 10 பைசா 15 பைசா குறைக்க சொல்லி விவசாயிகள் மின்சார கட்டணத்தை குறைக்க சொல்லி போராடிய போது அவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தி 6-7 விவசாயிகளை கொன்னு குவித்தது திமுக ஆட்சி இல்லையா? இந்த துரோகத்தை நீங்க செய்யலையா? ஏமாவதி, கபினி, ஆரங்க அணைகளை கட்டியது திமுக ஆட்சியில தானே. அந்த துரோகத்தை நீங்க தானே செஞ்சீங்க. மேகதாதுக்கு வரைவு திட்ட அறிக்கையை கொடுக்கும் போது திமுக ஸ்டாலின் தானே முதலமைச்சரா இருந்தீங்க. அந்த துரோகத்தை நீங்க தானே செஞ்சீங்க. சொல்லுங்க. இன்னும் பாலாற்றின் குறுக்க, இந்த பக்கம் பாலாற்றின் குறுக்க, ஆந்திராவில் பாலாற்றின் குறுக்க 22 தடுப்பணைகளை சந்திரபாபு நாயுடு கட்டினார். குப்பம் பகுதியில் 22 தடுப்பணைகள். சொட்டு தண்ணி வர மாட்டேங்குது. இந்த இவ்வளவு வேடிக்கை பார்த்து சும்மா இருந்தது இவங்க தான். புரியுதுங்களா? எப்ப காவிரிக்கான உரிமை நமக்கு எப்ப அப்படியே ஓடி வந்து ஊந்துச்சா தண்ணி? எப்பெல்லாம் மழை, பலத்த மழை அங்க பெய்யுதோ, அந்த அணை உடையக்கூடிய சூழ்நிலை ஏற்படுதோ, அப்ப அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்காக அணையை திறக்கிறாங்க. ஒரு வடிகாலா தமிழ்நாட்டை பயன்படுத்துறாங்க. அப்படிதான் நமக்கு இவ்வளவு காலம் தண்ணி வந்திருக்குது. சரிங்களா? இல்ல நம்மளுக்கு உரிமையா வந்தது. உரிமையா வந்தா ஏன் கொடுக்கல? சொல்லுங்க. ஜூன் மாசம் கொடுக்க வேண்டிய தண்ணி ஏன் கொடுக்கல? ஜூலை மாசம் கொடுக்க வேண்டிய தண்ணி ஏன் இன்னும் கொடுக்கல? 177.25 டிஎம்சி நமக்கு இந்த மாதிரி வறட்சியான காலத்துல எப்போது கொடுத்திருக்காங்களா? மழை பெய்யாதப்போ ஜூன் 12ஆம் தேதி எப்போது மேட்டூர் அங்கு தண்ணி திறந்து விட்டுருக்காங்களா கர்நாடகால இருந்து? ஜூன் 12 90 ஆண்டு கால மேட்டூர் அணை வரலாற்றில 30 முறை தான் ஜூன் 12ஆம் தேதி நம்ம பாசனத்துக்கு தண்ணி திறந்துருக்கிறோம். 60 முறை திறக்கல. ஏன் திறக்கல? தண்ணி கிடைக்கல. புரியுதுங்களா? ஏன்? காவிரி மேலாண்மை ஆணையம் அமைத்திருக்கிறார்கள். காவிரி மேலாண்மை ஆணையம் தண்ணி விடுன்னு சொல்ற அதிகாரம் ஆணையத்திருக்கிறத தவிர அவங்களே அந்த அணையை திறக்கக்கூடிய அதிகாரம் ஆணையத்திற்கு கையில இல்ல. பல்லுல்லாத ஆணையமாக செயல்படுவதை போல இருக்கிறது. புரியுதுங்களா? இதுவே காவிரி நதிநீர் வாரியம் அமைத்திருந்தால் அவங்களே தண்ணியை திறக்கிற அதிகாரம் இருக்கு. கர்நாடகா கிட்ட இருக்கக்கூடாது. கர்நாடகா போலீஸ் மத்திய போலீஸ் நிக்க வச்சு கரெக்டா டைமுக்கு டேம் திறப்பாங்க. புரியுதுங்களா? இவ்வளவு வேலை இவங்க செஞ்சு வச்சிருக்கிறாங்க. செஞ்சு வச்சு தமிழ்நாட்டை ஒரு வழி செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதை சீர்படுத்துகிற பணியை தான் தளபதி செய்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு பாவம் மனுஷன், எவ்வளவு அவ்வளவு மோசம் பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அவ்வளவு நாசம். தமிழ்நாட்டை ஊழல் சுடுகாடாக்கி, ஊழல் காடாக்கி, காவிரி பிரச்சனையை கொண்டு வந்து, நீட்டு பிரச்சனையை கொண்டு வந்து, நிறைய ஏகப்பட்ட பிரச்சனையை தமிழ்நாட்டில் இவங்க பல ஆண்டு காலம் நடத்திட்டு போகிறாங்க. இது எல்லாத்தையும் சீர் பண்றது எவ்வளவு பெரிய விஷயம். இதை சீர் பண்றதுக்கு எங்க உடனே இன்னும் 3 மாசம் கூட ஆகல. பண்ணிட்டியா? செஞ்சிட்டியா? ஒரு கவர்மெண்ட் இருந்து 5 வருஷம் அதுல இன்னும் குடுக்குன்னா பிரச்சனை. குதிக்கிற
ஆட்சி இல்லாத அதிகாரம் இல்லாத கொள்ளை அடிக்காம உன்னால உட்கார முடியல. ஒரு யோகியங்கிறான் உன்னை சேர்த்து உன் கட்சியில உன்னையும் சேர்த்து ஒரே ஒரு யோகியம் சொல்லு, ஒருத்தரை காட்டு. நாம் அரசியலை விட்டு வெளியே போயிடும், பேசுறது நிறுத்திடுறான். சொல்லு. செந்தில் பாலாஜி சார் ஒரே ஒரு ஒன்னா நம்பர் அயோக்கியம் பேர செந்தில் பாலாஜி போய் சொல்றீங்களே, சொல்லுங்க ஒரு யோகினை காட்டுங்க. உன்னையும் சேர்த்து சொல்றேன், ஒரே ஒரு யோகினை சொல்லுங்க திமுக சொல்லுங்க. அப்புறம் இப்போ கருணாநிதி, நான் பேரறிஞர் அண்ணாவின் காலத்துல போல ஒரு நேர்மையான நியாயமான தலைவர். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு படத்துல பாட்டிலே சொல்வாரு, தன் இனிய குடும்பம் ஒன்றுக்குத்தான் வறுமையை தந்தார் தம்பி நான் பிறந்தன் காஞ்சியிலே நேத்தன். தன் இனிய குடும்பம் ஒண்ணுக்கு தான் வறுமையை தந்தார். அவருடைய வளர்ப்பு மகன் பரிமளம் கூட ரொம்ப வறுமையில இறந்து போனார், டாக்டர் பரிமளம். அவருடைய மனைவி ராணி அம்மையாரு கூட ஜெயலலிதா அம்மையார் 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி கொடுத்தாங்க. புரியுது? அப்படி நேர்மையான தலைவரா பேரறிஞர் அண்ணா வாழ்ந்துட்டு போனார். கருணாநிதி தலைமையேற்றதுக்கு பிறகு அடுத்த நிகழ்வு தொடர்ந்து பேசுவேன் சார். தகவலுக்கு நன்றி சார். தேங்க்யூ.